வணக்கம் அன்பு உள்ளங்களே. இன்று நாம் பார்க்கக்கூடிய தலைப்பு மனம் என்னும் மாமருந்து. இந்த டாபிக்கு உறுதுணையா இருந்த உமர் ஃபாரூக் அவருடைய மனம் என்னும் மாமருந்து அப்படிங்கிற புக்குக்கு முதலில் நான் நன்றி தெரிவிக்க விழைகிறேன். இப்ப டாபிக் உள்ள போகலாம். மனிதனுக்கு ஏற்படக்கூடிய நோய்கள் பல வகையா நோய்களை பிரிக்கிறோம். நம்ம சில நோய்களுக்கு காரணம் உடல் இயக்கம் சார்ந்ததா இருக்கும், சில நோய்களுக்கு காரணம் மனம் சார்ந்ததா இருக்கும். ஆனா அந்த ஏற்படும் நோய்களுக்கான குணமாதல்ங்கிறது வெறும் உடலோடு தொடர்புடையது மட்டுமல்ல, அது மனதோடு இணைந்த ஒரு மாபெரும் விளைவு அப்படிங்கறத பத்தி தான் இன்னைக்கு நம்ம பேச போறோம். அதுக்கான உதாரணங்களோட இந்த பதிவை நம்ம செயல்படுத்த போறோம். ஒன்று, எதுவாக நினைக்கிறோமோ அதுவாகவோ ஆகிறோம் அப்படிங்கிறது. இதை நம்ம முன்னோர்கள் காலம் காலமா சொல்லிக்கிட்டு இருந்திருக்காங்க. மனம் போல வாழ்வு, மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு அப்படிங்கறதெல்லாம் சொல்லியிருக்காங்க. நம்ம மனசுல என்னவா நினைக்கிறோம், நம்ம மனசுல எந்த நிலைமைக்கு முன்னேறணும்னு நினைக்கிறோம், எதை மாற்றணும்னு நினைக்கிறோமோ அந்த விஷயம்தான் நம்மளுடைய அடுத்த கட்டத்துக்கு நம்மை தள்ளக்கூடியதாக இருக்குது. அதே மாதிரி நமக்கு ஏற்படக்கூடிய உடல் சார்ந்த நோய்களுக்கு தீர்வுங்கிறது மனம் சார்ந்ததா இருக்குங்கிறது மிகப்பெரிய கண்டுபிடிப்பு. இது இப்ப கண்டுபிடிச்சது இல்லைங்க, ஆரம்பத்திலேருந்தே இந்த கண்டுபிடிப்பு தெரிந்ததனால்தான் நம்ம பல விஷயங்களை மாத்தி இருக்கோம். ஆரம்ப காலகட்டத்திலேருந்து இதற்கு நிறைய உதாரணங்கள் இருக்கிறது. இருந்தாலும் இப்ப இந்த நூற்றாண்டுல ஒரு மிகப்பெரிய சாதனை படைத்த நிகழ்வுகளா என்னென்ன இருக்குங்கிறத பார்த்துட்டோம்னா நமக்கு இந்த மனம்ங்கிறது தான் எல்லாவற்றையும் தீர்க்கக்கூடிய ஒரு மாமருந்துங்கிற ஒரு விஷயம் புலப்படும். அதற்கான சில உதாரணங்களை பார்த்து அதன் மூலம் நம் மனதை தெளிவுபடுத்தி உடம்பையும் தெளிவுபடுத்தணும் அப்படிங்கிற நோக்கத்தோட தான் இந்த பதிவை சொல்லணும்னு ஆசைப்படுறேன். ஒன்று, இதற்கான முதல் உதாரணமா நான் சொல்லணும்னு நினைக்கிறது சாம் லெண்டி அப்படிங்கக்கூடிய ஒரு அமெரிக்காவை சேர்ந்த ஒரு நபர். அந்த நபருக்கு திடீர்னு ஒரு தொண்டை குழாயில ஒரு மாதிரி கரகரப்பா ஃபீல் பண்ற மாதிரி இருக்குது. ஏதாவது த்ரோட் இன்ஃபெக்ஷனா இருக்கும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அவர் டாக்டர்கிட்ட போகணும்னு நினைக்கிறாரு. டாக்டர்கிட்டையும் போறாரு. டாக்டர்கிட்ட என்ன இந்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொன்னோன்னா டாக்டர் ஒரு ரிப்போர்ட் மட்டும் எடுத்துக்கோங்க, டெஸ்ட் எடுத்துட்டு வாங்க, அந்த ரிப்போர்ட்டை பார்த்துட்டு நான் உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் ஆரம்பிச்சிடறேன் அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கு வாங்கன்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாரு. இவர் மறுநாள் வர்றாரு. இவர் வரும்போது என்ன நினைச்சிட்டு போனாருன்னா, சரி ஏதாவது 2 மாத்திரையை கொடுத்து அனுப்பிச்சிருவாங்க, நைட் 8 மணிக்கு வீட்டுக்கு போயிடலாம், வீட்டுக்கு போயிட்டு பையன் கூட கொஞ்ச நேரம் விளையாடலாம், இன்னைக்கு டைம் கிடைக்கும் அப்படியெல்லாம் நினைச்சிட்டு போறாரு. அங்க போனோன்னா டாக்டர் உட்காருங்க, ஒரு முக்கியமான விஷயம் உங்கள்கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்றாரு. என்ன விஷயம் அப்படின்னு கேட்டா, இந்த மாதிரி உங்களுக்கு 4வது லெவல்ல ஒரு கேன்சர் இருக்குது, அதனால இனி எந்த வகையில நீங்க சந்தோஷமா இருக்க முடியுமோ அந்த மாதிரி இருந்துக்கோங்க, இது குணப்படுத்தக்கூடிய லெவலை தாண்டினதுனால எங்க சைட்ல இருந்து எந்த பெரிய ரெஸ்பான்ஸும் கொடுக்க முடியாது, அதனால பார்த்து கவனமா இருங்க, இன்னும் ஒரு வாரம் இல்ல 10 நாட்கள் நீங்க உயிரோட இருப்பீங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க. அதாவது டெட் ஷாக் அப்படிங்கிறது இதுவா தான் இருக்கும் ஒரு மனிதனுக்கு. இதை கேள்விப்பட்டதுக்கு அப்புறம் அவர் கிளம்பிடுறாரு. அதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படிங்கிறது தெரியல அந்த டாக்டருக்கு. ஒரு வாரம் கழிச்சு அவரோட கோப்புகளை திருப்பி பார்த்துக்கிட்டே இருக்கும்போது ஒரு ரிப்போர்ட் ஒண்ணு கீழே விழுகுது. இந்த தொண்டை கரகரப்பா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போனார் இல்லையா, அவரோட ரிப்போர்ட்டுக்கு பதிலா இன்னொரு கேன்சர் நோயாளியோட ரிப்போர்ட்டை மாத்தி கொடுத்துருக்கோன்னு அவருக்கு புலப்படும். ரொம்ப ஷாக் ஆகி அது மாதிரி எல்லாம் உங்களுக்கு ஒண்ணும் இல்லைங்க அப்படின்னு சொல்லிடணும் அப்படிங்கிறதுக்காக போன் பண்றாரு. போன் பண்ணா எதிர்முனையில இருந்து ஒருத்தங்க பேசுறாங்க, ஒரு லேடி. அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, இல்லங்க அவர் இறந்து போய் 2 நாள் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. இது பயங்கர ஷாக்கா இருக்கு டாக்டர். அந்த மாதிரி எல்லாம் அவருக்கு எந்த வியாதியும் இல்லைங்க, நான் ரிப்போர்ட்டை மாத்தி கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்றாரு. அவங்க இதெல்லாம் தெரியல, இது ஆண்டவன் விட்ட வழி அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டாங்க போன. இந்த இன்சிடென்ட் நமக்கு எதை உணர்த்துதுன்னா, மனத்தினுடைய சமநிலை குலைவு இல்லாத வியாதியை கிரியேட் பண்றதுக்கு ரெடியா இருக்கு. அப்போ அதே மனத்தினுடைய சக்தியை வச்சுட்டு இருக்கிற வியாதியையும் ட்ரீட் பண்ண முடியும் அப்படிங்கறத நிறைய விஷயங்கள்ல நம்மளுடைய மனிதர்கள் நிரூபித்திருக்கிறாங்க. உலகத்தின் பல பகுதிகளை சேர்ந்தவர்களும் நிரூபித்திருக்கிறார்கள். அப்போ இல்லாத வியாதியை கிரியேட் பண்ண முடியும்னா இருக்கிற வியாதியை தீர்த்து விடவும் நம்மளால் முடியும். 2வது முக்கியமான சம்பவம் நான் சொல்லணும்னு நினைக்கிறது பைலட் மோரிஸ். இவர் எப்படின்னாங்க, ஃபிளைட்ல போயிட்டு இருக்கும்போது ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுது, கீழே விழுந்துடுறாரு. அதனால அவரோட முதுகுத்தண்டு பலமான சேதத்துக்கு உள்ளாக்குது. அதுக்கப்புறம் மருத்துவர்கள் என்ன சொல்லிட்டாங்கன்னா, உங்களால வாழ்நாள் பூரா நடக்க முடியாது, நீங்க வீல் சேர்ல தான் இருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை அப்படின்னு சொல்லிடுறாரு. அதுக்கப்புறம் ஒரு 5 to 10 years கழிச்சு அதே டாக்டர் அவர் இருந்த இடத்துக்கு போறாரு. அப்போ அவரை ஞாபகம் வந்துச்சு, அதனால போய் பார்த்துட்டு வந்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க போறாரு. பார்த்தா அவர் என்ன நினைச்சிட்டு இருப்பாரு, உள்ள இருக்காரு, சரி உள்ள போய் பார்த்துட்டு வருவோம்னு பாக்குறாரு. அவர் வெளியில கார்டனுக்கு தண்ணி ஊத்திட்டு இருந்தார். அப்படி ஒரு ஷாக். இவர் என்னாச்சு என்ன அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு அவர் சொன்ன ஒரு பதில் $1 மில்லியன் பதில். அது என்ன பதில் அப்படின்னா, என்னை மருத்துவர்களாகிய நீங்கள் தான் கைவிட்டீர்கள், ஆனா என் மனம் என் வசம் தான் இருந்தது, என்னால சிந்திக்க முடிஞ்சது, என்னை பத்தி நான் என்ன நினைச்சனோ அதுதான் முக்கியம், நான் என்னை பத்தி என்ன நினைச்சேன்னா எனக்கு என்னோட வியாதி சரியாயிடும்னு நினைச்சேன், அப்போ அது எனக்கு கண்டிப்பா சரியாயிடும்னு நினைச்சேன், அதனால நான் சரியாயிட்டேன் அப்படின்னு சொன்னார். இது இந்த நூற்றாண்டினுடைய மிகப்பெரிய பதிலாக கருதப்படுகிறது. சோ இது மரணத்தை வென்ற மகா ரகசியமாக கருதப்படுகிறது. இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நம்ம சொல்லிக்கிட்டே போகலாங்க. அதாவது இதனுடைய என்ன சொல்ல வருவோம் அப்படின்னா, ஒரு கடிகாரம் பழுதுபட்டால் அதை சரி செய்யறதுக்கு அதை உருவாக்கியவருக்கு தெரியும்
தெரியும். அப்ப நம்ம உடம்பை சரி செய்து கொள்ள அந்த இறைநிலைக்கு தெரியும். இறைநிலை வரைக்கும் கூட போக வேண்டாங்க, அந்த இறைநிலைக்கு முன்னாடி அந்த இறைநிலை உருவாக்கிய உடம்புக்கே அதை எப்படி சரி பண்ணணும் அப்படிங்கிற விஷயம் தெரியும். அப்போ இந்த பிளாசிபோ எஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்ன பிளாசிபோ எஃபெக்ட் அப்படின்னா, தனக்கு தானே என்னாலேயோ இல்ல பிறராலேயோ ஒரு நல்ல விஷயங்களை 4 நல்ல விஷயங்களை கேட்டு எனக்கு நானே என்னை சரி பண்ணி கொள்ளக்கூடிய ஒரு மகா பெரிய உந்து சக்தி, நேர்மறை சக்திக்கு பேரு பிளாசிபோ எஃபெக்ட். இந்த பிளாசிபோ எஃபெக்ட ரிப்பீட்டடா நம்மளுடைய உடம்புக்கும் மனதுக்கும் கொடுத்துக்கிட்டே வரும்போது நம்மளால செய்ய முடியாது அப்படிங்கிற விஷயங்களே இல்லை அப்படின்னே சொல்லலாங்க. கடைசியாக இந்த பதிவுல நான் சொல்ல குறிப்பிடுவது ஒண்ணு, உடல்ங்கிறது வெறும் உடல் மட்டும் இல்லை. உடலியல், வேதியியல், மனவியல், இந்த 3ம் சேர்ந்ததுதான் உடல். இந்த கூட்டு கலவையாத்தான் உடலை நம்ம பார்க்க முடியும். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லிடலாம். முத நாள் தான் நீங்க கீழே விழுந்து காலு கொஞ்சம் சரியா நடக்க முடியல, நொண்டி நொண்டி தான் நடக்கிறீங்க. அந்த நேரம் பார்த்து மறுநாள் நீங்க போயிட்டு இருக்கும்போது ஒரு வெறிநாய் உங்களை துரத்துது. உங்களுக்கு 2 ஆப்ஷன் தாங்க, ஒண்ணு ஓடணும், இல்லைன்னா கடி வாங்கிட்டு நிக்கணும். ஏன்னா உங்களுக்கு கால் அடிபட்டுருக்குன்னு ஒரு எக்ஸ்கியூஸ் இருக்கு. இதுல நம்ம மேக்சிமம் 99.99% என்ன பண்ணுவோம்னா ஓடுவோம். ஏன்னா நம்மளை காப்பாற்றி கொள்ளணும் அப்படிங்கிற உந்துதல் மட்டும்தான் இந்த அடிபட்ட காலை மறக்க வச்சுட்டு நம்மளை ஓட வைக்கும். அப்போ எனக்கு உடல்ல அடிபட்டு இருக்கிறதுங்கிறது உண்மை, ஆனா என் மனம் என்ன சொல்லுதுன்னா தப்பிக்கணும்னு சொல்லுது, கடிப்படாம தப்பிக்கணும்னு சொல்லுது. அப்போ என்னோட உடல்ல இருக்கக்கூடிய வேதியியல் என்ன சொல்லுதுன்னா, அட்ரினலின் சுரப்பிகள் வழியாக எனக்கு ஒரு உந்து சக்தியான ஹார்மோனை எனக்கு பீச்சி அடிக்குது. அப்ப நான் என்ன அறியாம நான் ஓடுறேன். இதுதாங்க உடல். இந்த உடல்ங்கிறது என்னோட உடல், மனம், வேதியியல், இந்த 3ம் சேர்ந்த கூட்டுக்கலவை. சோ பயத்தை விடுவதுதான் நோய்க்கான முதல் உதவி. இந்த பயத்தை விட்டுட்டோம்னாலே பாதி வியாதிகள் நம்ம விட்டு போயிடும். சோ நம்பிக்கையே பலம், பலவீனமே மரணம். இந்த பராமரிப்பு சக்தி உடலை விட மனதுக்கு தான் அதிகமா தேவைப்படுது அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கிட்டு மனத்தை அடிக்கடி நம்ம கண்ட்ரோல்ல வைக்கிறதுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணணுமோ அதை செய்வோம். வாழ்க்கையில் மன நிறைவோடு வாழ்வோம். நன்றி. மீண்டும் இதனுடைய தொடர்ச்சியில் சந்திப்போம். இணைந்திருங்கள் எங்களோடு.